Detective Arthur Conan Doyle Part 3 10th English Unit 7 Prose Samachir Kalvi prepared and presented by R. Manimaran. Now let we see the next part of the lesson. Dear students, last video நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க what you know about the Turbanly fever or the Black Formosa plague. I have never heard of them, I admitted. எனக்கு தெரியாது, நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து சொல்லிட்டாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரியை வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்க ஷெர்லாக் ஹோம்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றின ஸ்டோரி தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூடியூப்பில் அதே மாதிரி ஹாலிவுட்டு இதில் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரியஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். க்ரைம் அண்டு detective story. There are many problems of the disease in the East. I have learned that much during my recent researches and during this course. I caught this illness, he said. இப்போ ஹோம்ஸ் சொல்கிறாரு. வாட்சன் வந்து ஃப்ரெண்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கு. ஹோம்ஸ் தான் வந்து யார் அப்படின்னாக்கா அவர் டிடெக்டிவ். இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டரு. அது அப்புறம் லேண்ட்லேடி ஒருத்தங்க இருக்காங்க, ஹட்சன் அப்படின்றவங்க. ஓகேவா? கேரக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சொல்கிறாரு, தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ், தெர் ஆர் மெனி டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்டில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. I have learned, so I have studied that much of during my recent research. நான் இப்போது ரீசன்ட் ரிசர்ச்சில் தான் இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஐ காட் தட் இல்னஸ், ஹீ செட். அவர் யார்? ஹோம்ஸ் சொல்கிறாரு. அந்த இல்னஸ்ஸு நான் அங்கே தான் வந்து எனக்கு அதாவது எனக்கு வந்திருக்கும். அந்த ரீசெண்டாக நான் ரிசர்ச்சுக்கு போனேன் இல்லையா, அங்கே தான் எனக்கு இந்த இல்னஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மிஸ்டர் ஹோம். I will bring Dr. Ainsley. Then I said, going towards the door. Never have I heard such a shock. So when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way. And in a moment he was back in his bed. பாருங்க, வாட்சன் தான் சொல்கிறாரு. நான் சரி ஓகே, அப்போ வந்து டாக்டர் எயின்ஸ்ட்ரியை போயிட்டு நான் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆனேன் அங்கே அந்த இடத்த விட்டு. ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோருக்கு போயிட்டேன். நான் டோருக்கு போயிட்டு இருந்தேன். நெவர் ஹேவ் ஐ ஹேட் ஷாக். அதாவது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னாக்க, அவர் ஒரு சாக கிடக்கிற மனுஷன், யார்? ஹோம்ஸு. அவர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அந்த இல்னஸாக இருக்கார். திடீர்னு எந்திரிச்சு அவர் அந்த டோரு பக்கம் போயிட்டு போல்டட், நான் ஆல்ரெடி நம்ம க்ளோசரில் பார்த்தோம் இல்லையா, போல்டட், ஆமாம், அந்த போல்ட்டை வந்து போட்டு லாக் பண்ணிவிட்டு கத்திட்டார். ஷவுட்டட் இன் அன்கண்ட்ரோல்டு, ரொம்ப ஒரு அன்கண்ட்ரோல்டு மேனராக கத்திட்டு, அண்டு மொமெண்ட் ஹி வாஸ் பேக் இன் ஹிஸ் பெட். அதுக்கப்புறம் போய் பெட்டில் படுத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ வாண்ட் டு ஹாவ் கீ by force from me, Watson. So be here till 6 o'clock. It is 4 now. இங்கே பாரு வாட்சன், யூ வாண்ட் டு ஹாவ் அ கீ. நீ வந்து இந்த கீயை வந்து என்கிட்டேருந்து எடுக்க முடியாது, பார்த்துக்கோ. ஏன்னா அந்த டோரை பூட்டிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டாரு, இவரை போக விடலை. நீ வந்து இந்த கீயை என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. இந்த அதனால் வந்து ஃப்ரம் த நீங்கள் என்ன பண்ணுற, பி ஹியர், நீ இங்கே 6 மணி வரையும் நீ இங்கே தான் இருக்கணும். இப்போ மணி வந்து 4 ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. So this is a madness, Holmes. This is a foolishness, Holmes. I said. வாட்சன் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயமா இருக்குது ஹோம்ஸ். என்ன இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். Only 2 hours, Watsons. Then you can get a doctor of my choice. You can read some books over there at 6. ஸோ வி வில் டேக் அகைன். இங்கே பாரு வாட்சன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 hours தான் இருக்குது. நீ அது வரைக்கும் நீ வந்து இங்கேயே இரு. அதுக்கப்புறம் வந்து நீ போயிட்டு உன்னோட சாய்ஸ் படி டாக்டர் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இங்கே இருக்கிற அந்த புக்ஸ்லாம் இருக்குது பாரு, ரீட் சம் புக்ஸு ஓவர் த அட் 6 வி வில் டேக் அகைன். அங்கே போகிற வரைக்கும் அந்த புக்கெல்லாம் எடுத்து நீ கொஞ்சம் படிச்சுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ unable to settle down to reading,
I walked slowly round and round, looking at the peaches. So finally, I came to the mantelpiece. So where, among other things, as I saw a small black and white ivory box with a sliding lid. As I held it in my hand to examine it, I heard a tactful cry. அப்போ வந்து நான் வந்து என்னால் அங்கே புக்கை வந்து ரீட் பண்ணிகிட்ருக்க வாசிச்சிட்ருக்க முடியலை. ஸோ நாங்கள் வந்து ஸ்லோவாக அங்கேயும் இங்கேயும் அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பீச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பீச்சஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், வாட்சன் சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டில் பீஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த க்ளோசரில் பார்த்தோம் மேண்டில் பீசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபயர் பிளேசஸ் அதுதான். ஸோ வேறு அமாங் த அதர் திங்ஸ், அங்கே வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் அங்கே அந்த இடத்துல இருந்துச்சு. அதை பார்த்தேன். அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மால் கலரில் ஒரு பிளாக் பாக்ஸ் ஒன்று அங்கே இருந்துச்சு. அது வந்து ஒரு ஐவரி பாக்ஸ். ஐவரினா நமக்கு தெரியும் இல்லையா, யானை தந்தத்தால் ஆனால் ஒரு பாக்ஸு, யானை தந்தது. அந்த ஐவரி பாக்ஸ் ஒன்று அங்கே இருந்துச்சு வித் ஸ்லைடிங் லிட்னா அது மேலே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, மேலே மூடி வந்து அப்படியே ஸ்லைடிங்காகவே இருக்கும், அட்டாச்சாக இருக்கும். ட்ராவை ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியே அதில் சின்னதாக அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட் டு எக்ஸாமின். அதை என்னன்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பக்கத்தில் அதை என்ன பண்ணால் நான் எடுக்கிறதுக்கு போனேன். அப்போது ஒரே சவுண்டு, ஐ ஹியர் எ ட்ராட்ஃபுல் சவுண்டு. அப்போ சவுண்டு கேட்டுச்சு, புட் இட் டவுன், அதை வை. ஸோ டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன்ஸ் ஹி செட், ஐ ஹேட் டு ஹேவ் மை திங்ஸ் டச். இங்கே பாரு வாட்சன், என்னோடய திங்ஸை வந்து டச் பண்ணுறதை நான் விரும்ப மாட்டேன், யாரும் டச் பண்ணுறதை நான் விரும்புகிறது கிடையாது. நீ அதை அங்கே வை. சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹேவ் மை ரெஸ்ட்டு. இங்கே பாரு, நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, அதுக்கு ரெஸ்டடு, நாங்கள் அங்கே போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சனை வந்து சொல்கிறாரு. தென் ஐ சேட், அதுக்கப்புறம் நான் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டேன். ஐ எம் வெரி டிப்ரெஷன்ஸ் அன்டில் த ஸ்டிப்லைட்டட் டைம்ஸ் ஹேட் பாஸ்ட். அதாவது ப்ரீஃபிக்ஸ்டு, அதாவது டைம் அப்படியே போனிச்சு, 6 மணி வரையும் உட்காந்துருக்கணும், அப்படி தானே உட்காந்துருக்க சொன்னார். ஸோ நவ் வாட்சன்ஸ் ஹி செட், ஹேவ் யூ எனி சேஞ்ச். அப்போ வாட்சன் கேட்குறாரு, வாட்சன் கிட்ட வந்து நவ் வாட்சன் ஹி செட், ஹேவ் யூ எனி சேஞ்ச் அப்போ கேட்குறாரு. அப்போ பாருங்கள், உன்ட்ட ஏதாவதும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வாட்சன் ஹீ செட், யாருன்னா அவர் தான் கேட்குறாரு. யார்? ஹோம்ஸ் கேட்குறாரு இவர்கிட்ட. எஸ், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாரு. ஹவு மெனி ஹாஃப் க்ரௌன்ஸ் அப்போ கேட்குறாரு, உங்ககிட்ட எவ்வளோ ஹாஃப் க்ரௌன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தென் புட் தெம் இன் யுவர் வாட்ச் பாக்கெட், அதை வந்து நீ வாட்ச் பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. யார்? இப்போ பாருங்கள், ஹோம்ஸ் தான் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ அதை உன் வாட்ச் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோ. வாட்ச் பாக்கெட் அப்படின்னா இந்த கோட்டு போட்டிருப்பாங்க, உள்ளே கோட் மாதிரி போட்டிருப்பாங்க எல்லாருமே, உள்ளே ஒரு பாக்கெட் இருக்கும். கோட் ஷூட்டு போட்டிருக்கவங்களுக்கு சைடில் மாதிரி உள்ளே ஒரு பாக்கெட் இருக்கும், அதில் வந்து வாட்ச் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் பாக்கெட்டு தான் அதில் வச்சுக்க சொல்கிறாரு. தென் யூ வில் லைட் த கேஸ் லேம்ப், ஸோ பட் இட் மஸ்ட் பி ஆஃப் ஆன். அங்கே பாரு, அந்த கேஸ் லேம்ப் இருக்குது, அந்த லேம்பை வந்து ஒரு ஃபுல்லாக நீ வைக்க வேண்டாம், அந்த கேஸ் லேம்பை ஒரு ஆஃபாக நம்ம கம்மி பண்ணி வைப்போம் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கிற மாதிரி அந்த லைட்டை வைப்போம். அந்த மாதிரி இப்போ நைட் லேம்ப்லாம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி நீ வந்து அதை வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நல்லா கேளுங்க. இது டிடெக்டிவ் ஸ்டோரி. நிறைய என்னென்ன இடத்துல என்னென்ன அந்த இதெல்லாம் சொல்லும்போது தான் நமக்கு அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்னு நமக்கு புரியும். ஸோ அதனால் நல்லா லிசன் பண்ணிவிட்டு வரணும் நீங்கள். ஸோ யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ். அப்போ கைண்ட்னஸ்னால் அந்த இதில் பிட்டின்னு அர்த்தம். அப்போ சொல்கிறாரு, நீ இதெல்லாம் அந்த ஆஃப் இதில் வந்து லைட்டை வச்சுட்டு யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்டு பேப்பர்ஸ் ஸோ ஆன் த டேபிள் வித் மை ரீச். அப்போ என்னென்னா கொஞ்சம் பேப்பர்ஸ் எழுதுறதுக்கு பேப்பரு பேனா இதெல்லாம் எடுத்து எனக்கு கையில் எட்டுற மாதிரி பக்கத்துலேயே நீ வச்சுட்டு நவ் பிளேஸ் த ஐவரி பாக்ஸ் ஆன் த டேபிள் வித் மை ரீச். அந்த ஐவரி பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, நீ கூட தொடக்கூடாதுன்னு சொன்னால, அந்த பாக்ஸையும் எனக்கு கைக்கு எட்டுற மாதிரி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடு த லிட் பிட் வித் டங். இந்த டங்ஸ்னால் அதாவது ஃபோர்செப்ஸ், அதாவது இந்த கிடிக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இது. அதையும் எடுத்து அந்த ஸ்லைடு த லிட் பிட்
லிட் அ பிட் வித் டங்ஸ் புட் த டங்க் ஆன் த டேபிள், அந்த டேபிளுக்கு பக்கத்தில் நீ வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் வந்து சொல்கிறாருங்க. குட், நவ் யூ கேன் கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஆஃப் 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், இங்கே தான் நமக்கு வந்து அடுத்த ஒரு நபர் வராரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இப்போ உடனே எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு குட், இப்போ நீ என்ன, இப்போ போகலாம், நீ போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து அவரே ஏற்கனவே ஒரு டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார், அவரை தான் போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா? யார்? ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லியிருப்பார் வாட்சன் கிட்ட, அவர் ஃப்ரெண்டு கிட்ட. அப்போது அவர் சொல்கிறாரு, இப்போ நீ போகலாம், போயிட்டு நீ ஃபெச், மேக்ஸிமம் ஃபெச்னா பிரிங் வாட்டர்னு சொல்லுவோம், ஆனால் அந்த இடத்துல போய் அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ போயிட்டு மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை வந்து அவர் வந்து எங்கே இருக்காருனாக்கா 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட்டில் அவர் இருக்கார், அங்கே போயிட்டு நீ அவர் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாருங்க. உடனே ஐ வாஸ் ஹெசிடென்ட் அப்படின்னா அன்வில்லிங்காக இருக்கிறது. நான் வந்து அவரை விட்டுட்டு போகிறதுக்கு, ஐ மீன் டு லீவ் ஹிம் நவ், நான் அவரை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெசிடேட்டாக தான் இருந்துச்சு. தென் ஹி வாஸ் அ டெலிரியஸ், ரொம்ப அவர் கிரேசியாக இருந்தார். ஏன்னா டெலிரியஸ்னால் என்ன, ரொம்ப கிரேசியாக அவர் முடியாமல் அந்த அளவுக்குள்ள இருந்தார். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபியராகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வாட்சன் வந்து அவருடைய தாட் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஐ ஹேவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட், நான் சொன்னேன் இந்த நேமை நான் கேட்டதே இல்லையே. யார்? கல்வர்டன் ஸ்மித். பாருங்கள், அடுத்த கேரக்டர் வராங்க, கல்வர்டன் ஸ்மித் அப்படி. அவரை தான் வந்து ஒரு இவரை போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு. அதை பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த நேமை கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வாட்சன் சொல்கிறாரு, well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. அவர் வந்து ஒரு டாக்டர் இல்லை வாட்சன், ஆனால் இந்த டிசீஸை பற்றி அவருக்கு நிறைய தெரியும். அவர் நிறைய அவருக்கு நல்ல நாலேஜ்டு மேன், ஐ மீன் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ்னா அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன், இந்த நோயை பற்றின இன்ஃபர்மேஷன் அவருக்கு நிறைய தெரியும். ஹீ இஸ் அ பிளான்டர், அவர் ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது ஒரு இந்த செடியெல்லாம் நடுறவங்க, விவசாயின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அவர் ஒரு பிளான்டர். ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா, அவர் எங்கே இருக்காருன்னா சுமத்ராவில் இருக்கார். ஆனால் நவ் விசிட்டிங் லண்டன், இப்போ வந்து அவர் லண்டனை விசிட் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த ஸ்டோரி வந்து லண்டனில் தான் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள். சுமத்ரா அப்படின்றது, சுமத்ராவுக்கு இவரை வந்து அந்த ரிசர்ச் பண்ண போகும்போது தான் அவருக்கு அந்த நோய் வந்து தொத்திக்கிச்சு. ஓகேவா? நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை பற்றி சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு பிளான்டரு, லிவிஸ் இன் சுமத்ரா இருக்கார். ஆனால் இப்போ அவர் லண்டனை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6, நீ வந்து அதாவது 6 மணிக்கு முன்னாடி போனால் அவரை வந்து நீ பார்த்துருக்க முடியாது, அதனால தான் நான் உன்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் யூ வுடன்ட் ஹாவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. பார்த்தியா? அப்போ வந்து என்னன்னாக்கா, நீ வந்து அவர் 6 மணிக்கு முன்னாடி போயிருந்தாக்கா அவரை அழைச்சிட்டு வந்துருக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. இப்போ அவர் வந்திருப்பார், நீ இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சியூட் ஹிம் டு கம். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஐ மீன் அந்த இடத்துல வந்து ப்ரிவைல் அப்படின்னு, பர்சியூடுனா ப்ரிவைல், ஒரு நம்பிக்கை, அதாவது அவரை கூட்டிகிட்டு வந்துடுறது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் சொல்கிறாரு. யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஸோ ஹவ் யூ ஹாவ் லெஃப்ட் மீ. ஹீ செட் யூ மஸ்ட் டெல் ஹிம் தட் ஐ எம் டையிங் ப்ளீட் வித் ஹிம் வாட்சன். அவர் சொல்கிறாரு, யார்? வாட்சன் கிட்ட நம்ம ஹோம்ஸ் சொல்கிறாரு, நீ வந்து அவர்கிட்ட எப்படியாவது அவரை கெஞ்சி அவர்கிட்ட நல்ல ரொம்ப ஒரு ப்ளீஸ் பண்ணி அவரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தட் ஐ எம் டையிங், நான் ரொம்ப செத்துட்ருக்கேன். யார்? ஹோம்ஸ் ரொம்ப செத்துட்ருக்காரு, அதனால் நீ வந்து அப்படின்னு சொல்லி நீ அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஐ வில் பிரிங் ஹிம் இன் கேப் ஐ செட். ஓகே, நான் வந்து டாக்ஸியில் கூப்பிட்டு வந்துடுறேன், கேப் புக் பண்ணி. இப்போ சொல்கிறோம் இல்லையா, நான் கேப் புக் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், நோ யூ வில் பர்சியூட் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டன் டு பிஃபோர் ஹிம், மேக் எனி எக்ஸ்கியூஸ், ரிமெம்பர் திஸ் வாட்சன். இங்கே பாரு, நீ அப்படிலாம் பண்ணாத, நீ வந்து அவரை கூப்பிட்டுட்டு நீ என்ன பண்ண, அவருக்கு முன்னாடியே வந்துரு. ஓகேவா? அவருக்கு முன்னாடியே நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? கட்டாயம் இதை செஞ்சிரு, ரிமெம்பர் திஸ், கட்டாயம் நீ வந்து இது பண்ணிடணும் வாட்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஹோம்ஸ் வந்து ரொம்ப ஒரு
அவர் தான் வந்து டிடெக்டிவ். ரொம்ப மைன்யூட்டாக அவர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இது பண்ணியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ சொல்கிறாரு பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங். அப்புறம் வெளில வந்துட்டார் அவர், அவுட் சைடுக்கு வெளில பாருங்கள். இப்போ என்ன வெளில யார், ஹோம்ஸோட ரூமை விட்டு வெளில வந்துட்டார் வாட்சன். வெளில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. மிஸ்டர் ஹட்சன் யார், அந்த இவங்க இருக்காங்க லேண்ட் லேடி, அவங்க. ஆமாம், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்ளிங்னா என்ன, ரொம்ப ஷிவரிங்க, ஏன்னா இவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்ட்டு. அண்டு க்ரையிங், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி க்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிலோ ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப், நான் அந்த கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன். இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு கேரக்டர் வராரு, இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே நான் வந்து அங்கே இன்ஸ்பெக்டர் மார்டனை வந்து மீட் பண்ணேன் ஆஃப் த ஸ்காட்லாண்ட் யார்டு. இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாண்ட் இதில் அவர் அந்த போலீஸ்மேன், அவர் அந்த இதை பகுதியை சார்ந்தவர். ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். ஆனால் அவர் யூனிஃபார்மில் இல்லை, அவர் மப்டியில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். யார், வாட்சன் சொல்கிறார். ஹவு இஸ் ஹி ஆஸ்க்டு இன்ஸ்பெக்டர் மார்டன். இன்ஸ்பெக்டர் மார்டின் என்கிட்ட கேட்டார். யார், ஹட்சன் இவர் ஹோம்ஸ் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். யார், ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா ஹீ இஸ் அ வெரி இல் ஐ ஆன்சர்ட். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஐ ரீச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். அப்போ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து கேப் புக் பண்ணி கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ அங்கே போயிட்டார். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ், ஐ ரீச் கல்வர்டன் ஸ்மித் ஹோம். The butler appeared at the doorway. Through the half-open door, I heard a man's voice telling the butler, "I am not at home. Say so." அப்போ வந்து நான் அந்த ஹாப் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தேன். அங்கே வந்து பட்லர் இருந்தார். பட்லர்னால் யார், ஏன்னா அவங்க குக் பண்ணுவாங்க இல்லையா, சமையல்காரர், அவங்களாம் பட்லர்னு சொல்லுவாங்க, அந்த அவங்களாம். அப்போ ரீச் ஆன உடனே அந்த டோர்வே வந்து ஆஃப் டோர் தான் ஓப்பன் ஆனிச்சு. அந்த ஆஃப் டோருக்கு பின்னாடி வந்து குக் நின்றுட்டு இருந்தார். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் கேட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுது. வாட்சன் சொல்கிறார், ஓகேவா? உடனே நான் ஐ புஷ்டு பாஸ்ட் த பட்லர் அண்ட் என்டர்ட் த ரூம். அந்த பட்லரை பிடிச்சி அப்படியே அந்த கதவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ளே நான் போயிட்டேன். ஏன்னா யார், நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், அவர் கூட்டிகிட்டுலாம் வரணும். அதனால் உள்ளே போயிட்டேன். உள்ள கதவை தள்ளி விட்டுட்டு, பட்லரை தள்ளி விட்டு போனதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு போயிட்டு ஐ சா த ஃப்ரைல்னால் தெரியும் இல்லையா, வெளிரிய, ரொம்ப வழக்கத்துக்கு அந்த, அதாவது வழுக்கத்தலை, ஓகேவா, வெளிரிய வழுக்கத்தலையோட ஒரு பால்டு ஹெட் சிட்டிங், ஒரு வழுக்கத்தலையோட ஒரு ஆள் அங்கே உட்காந்துருந்தார். யார், அவர் தான் அந்த கல்வர்டன் ஸ்மித். ஐ எம் சாரி, நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டேன். ஐ எம் சாரி ஐ செட் பட் த மேட்டர் கெனாட் பி டிலேட். மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் தென் மேர் மென்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் நேம்ஸ் ஹேட் எ டிஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆன் த மேன். அவர் சொல்கிறாரு, உடனே நான் வந்து இந்த தவறை நான் தள்ளி விட்டு வந்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் வந்து இது டிலே பண்ணுற விஷயம் கிடையாது. ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவரை பற்றி சொன்னேன். அவரை பற்றி நான் சொன்ன உடனே அந்த நேம் அவர் கேட்ட உடனே அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் இருந்தது, ஒரு வித்தியாசமான மாறுபட்ட ஒரு அந்த வெளிப்பாடுகள் அவர்கிட்ட இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம யார், வாட்சன். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? தென் ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவு இஸ் ஹி ஆஸ்க்டு. நீங்கள் வந்து ஹோம்ஸ் வீட்டில் இருந்தால் வர்றீங்க, அவர் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வர்டன் ஸ்மித் வந்து வாட்சன் கிட்ட கேட்குறாரு. ஹீ இஸ் வெரி இல், அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காருங்க, பார்த்தீங்களா? ஹீ இஸ் வெரி இல். நம்மளாம் லீவ் லெட்டர் எழுதும்போது ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு தான் எழுதுவோம், ஓகேவா? இப்போ ஐ எம் இல் அப்படின்னு கூட எழுதலாம். இந்த மாதிரிலாம் நாவல் படிக்கும்போது நிறைய லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ பாருங்கள், ஹீ இஸ் அ வெரி இல், தட் இஸ் அ வை ஐ ஹாவ் கம். Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. இங்கே பாருங்கள், அதாவது அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார், உடம்பு முடியாமல் இருக்கார். ஸோ அதனால தான் நான் வந்து அங்கேருந்து அதனால தான் வந்திருக்கேன். ஹோம்ஸ் வந்து ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, ரொம்ப ஹை ஒப்பீனியன், ஹை ஐடியா வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. ஏன்னா உங்களால் தான் இந்த லண்டனில் அவருக்கு இந்த டிசீஸை பற்றி நீங்கள் அறிஞ்சது நீங்கள் தான், அதனால் நீங்கள் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யூ ஆர் த ஒன்லி மேன் இன் த லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். The little man was startled and shocked. Confessions. உடனே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஒய் ஹி ஆஸ்க்டு, ஏன் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீஸ் ஐ ரிப்ளைடு. ஏன்னாக்க இந்த ஈஸ்டர்ன் டிசீஸ், அதாவது இந்த ஈஸ்டர்ன் டிசீஸ்னால் அது யாருன்னு கிழக்கு, அங்கேருந்து கிழக்கிருந்து வரக்கூடிய அந்த நோய்களை பற்றி உங்களுக்கு தான் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நிறைய தெரியும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு பதில் சொல்கிறார். ஐ டோல்ட் ஹிம் எவ்ரி திங், ஹீ ஸ்மைல்டு. நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டு அண்ட் அக்ரீடு டு கம், வர்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. தென் ஆக்டிங் ப்ரீடெண்டிங் தட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். ப்ரீடெண்டிங்னா நடிக்கிறது, ஆக்டிங்கு. நான் எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஹோம்ஸ் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிவிட்டு, அவர் கூட வராத, நீ முன்னாடியே அவருக்கு முன்னாடியே கிளம்பி வந்துடுன்னு யார் சொல்லியிருக்கா? ஹோம்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த ஸ்டோரி நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க. ஸோ ஐ லெஃப்ட் ஹிம் வித் எ சிங்கிங் ஹார்ட். ஐ ரீச்டு ஹோம்ஸ் ரூம்ஸ். ஐ டோல்டு ஹிம் தட் மிஸ்டர் சுமித் வாஸ் கம்மிங். நான் ரொம்ப வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டோட அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அவர். ஸோ ஐ லெஃப்ட் ஹிம், அங்கேருந்து நான் வேகமாக வந்துட்டேன். ரொம்ப என்னென்னா ஒரு சாரோஃபுல், ஷாங்கிங் ஹார்ட்னு நான் சாரோஃபுல், ஆனால் அவர் கையோட கூப்பிட்டு வரல அப்படின்ற ஒரு சோகத்தோடு நான் வந்துட்டேன். ஐ ரீச் ஹோம்ஸ் ரூமுக்கும் வந்துட்டேன் அவருக்கு முன்னாடி. ஐ டோல்டு ஹிம் தட் மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங். அவர் வந்து வந்துட்டுருக்காரு அப்படின்றதையும் நான் வந்து ஹோம்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டேன். உடனே வெல்டன் வாட்சன். இப்போ யார் பேசுகிறா? ஷெர்லாக் ஹோம்ஸ், அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இல்லையா, டிடெக்டிவ். அவர் சொல்கிறார், ஓகே வெரி குட் அப்படின்ற மாதிரி. வெல்டன் வாட்சன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருக்கு? நம்ம ஹோம்ஸுக்கு. வெல்டன் வாட்சன், ஹீ செட் யூ ஹாவ் டன் எவ்ரி திங் தட் எ குட் ஃப்ரெண்ட் குட் டு. ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ சிறப்பாக செஞ்ச என்னுடைய அருமை நண்பனே வாட்சன். நவ் யூ டிஸப்பியர்னா நான் இங்கேருந்து நீ மறைஞ்சிடலாம் அப்படின்றல, நீ இங்கே போய் நீ ஹைடுனா இங்கே போய் நீ என்ன ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டு நெக்ஸ்ட் டோர் ரூம், நெக்ஸ்ட்டு ரூம் அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். இங்கே பாரு, அவர் வர்ற வரையும் நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, அந்த பக்கத்து ரூமில் போயிட்டு உள்ளே நீ போயிட்டு ஒளிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாட்சன்கிட்ட வந்து சொல்கிறாரு. யார்? ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video. The next video is coming soon. Okay, bye bye.